யஷுக்குட்டியோட ஃபேவரட் ஸ்லீப்பிங் பொசிஷன் இது. இதை நான் எப்படியாச்சும் அவளோட 6th மந்த் பர்த்டேக்கு இதை ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அவளோட 6th மந்த் பர்த்டேக்கு அந்த கேக்கு மேலே அவளை மாதிரியே அந்த பொசிஷன்லேயே ஒரு பொம்மை வைக்கலான்னு நினச்சேன். அதனால் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த மோல்டு ஒன்று வாங்கினேன். இதில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அவளை மாதிரி எக்ஸாக்டாக வருமானு கூட எனக்கு தெரியாது. அந்த ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மோல்டு உள்ள ஊற்றினா வருமா. மோல்டு என்னமோ பார்க்க ஷேப்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பண்ணேன். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா வந்து வெளியில் எடுத்தால் அந்த மோல்டு வந்து வரும். இந்த மோல்ட்லேருந்து வெளியில் எடுக்கிற வரைக்குமே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சது நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த பேபியும் அதில் வந்து மோல்ட்லேருந்து படுத்துட்டு இருந்துச்சு. ஒரு ஊஞ்சல் மாதிரி நானே ரெடி பண்ணி அதில் வந்து இந்த மோல்டு பேபியை வச்சு பார்த்தேன். சூப்பராக அது அழகாக ஆடிச்சு. யஷ் இந்த வீடியோவில் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா. அதனால் வந்து ப்ளூ கலர்லேயே குட்டியாக வந்து தலைக்காணி மாதிரி ரெடி பண்ணி ப்ளூ கலர்லேயே அந்த ஒரு ஜட்டி மாதிரி அந்த பொம்மைக்கு போட்டு விட்டு கேக்கு மேலே வச்சாச்சு. இது ஒயிட் சாக்லேட் தான், சாப்பிட்ற பொம்மை தான். அழகாக ஆட்டி விடும்போது அந்த ஊஞ்சல் சூப்பராக ஆடிச்சு. கேக் டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த கேக்குக்கு பின்னாடி இருக்க குட்டி ஸ்டோரி இது தான். சும்மா இந்த டிசைன் பண்ணணுன்னு பண்ணல, இப்படி ஒரு தீமில் பண்ணது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.